அம்னோ முன்னாள் உறுப்பினர்கள் என கட்டுப்படுத்தப்பட்டுள்ள ரூமா பங்சா முயற்சி அனைத்து தரப்பினருக்கும் குறிப்பாக பிரதமரையும் இணைத்துக் கொள்ள முயல வேண்டும் என்று புக்கிட் கந்தாங் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சயித் அபு ஹுசேன் ஹபீஸ் சயித் அப்துல் பாசல் தெரிவித்துள்ளார். இந்த முயற்சி அம்னோவில் இருந்து நீக்கப்பட்ட அல்லது இடைநீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மட்டுமல்லாமல் பிற அரசியல் கட்சி தலைவர்களையும் உள்ளடக்க வேண்டும் என்றும் குறிப்பாக அம்னோவில் இருந்து விலகிய அன்வாரையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அம்னோ தலைவர் டாக்டர் அஹமத் ஜாகித் ஹமீடி உருவாக்கிய ரூமா பங்சா என்பது மிகப்பெரிய நோக்கத்தை கொண்டது. அவர் நீக்கியவர்களை மீண்டும் எந்த நிபந்தனையும் இன்றி ஏற்றுக்கொள்ளும் ஒரு நிலையில் தற்போது இருக்கிறார் என்பதால் அம்னோவில் இருந்து விலகிய அல்லது விலக்கி வைக்கப்பட்ட அனைத்து தரப்பினரும் அம்னோவில் மீண்டும் இணைவதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று பர்சாத்துவில் இருந்து விலகிய புக்கிட் கந்தாங் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சயித் அபு ஹுசேன் ஹபீஸ் சயித் அப்துல் ஃபாசல் ஜாகித் ஹமீடிக்கு வலியுறுத்தியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.